மாஸ்டர் இன்னைக்கும் உங்கள நாங்க பார்க்கும்போது எங்களுக்குள்ளார எப்பவுமே வந்துட்டு ஒரு எனர்ஜி எப்பவுமே இருக்கும். மாஸ்டருடைய நடித்த படங்களா இருக்கட்டும், உங்களுடைய பேச்சா இருக்கட்டும், ஸ்பீச்சா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இப்போ வர நேர்காணல்லையும் சரி, நீங்க போல்டான ஒரு இன்டர்வியூ குடுக்குறீங்க. இப்பவுமே எங்களுக்கு அது இன்னும் நல்ல எனர்ஜி குடுக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு மாஸ்டர்? அ எப்பவுமே மாரி இன்னும் எனர்ஜியா தான் இருக்கேன். பட் நேத்து ஆல்மோஸ்ட் இறந்துட்டேன். ஏன்னா, பாடியில வந்து அந்த பிளேட்லெட் சொல்லுவாங்க. ம். 1.5 லேக்ஸ்ல இருந்து 4.5 லேக்ஸ் வரைக்கும் இருக்கணும். காலையில ஒரு 3000 தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க 0 ஒரு பிளேட்லெட் கூட இல்ல. ஒரு பிளேட்லெட் கூட பாடியில இல்ல. அப்ப கேட்டேன். அதாவது 7000 பிளேட்லெட்டுக்கு கீழ போச்சுனாலே ஃபுல்லா ப்ளீடிங் பண்ண ஆரம்பிச்சுரும். வாயிலிருந்து, பாடியிலருந்து எல்லா இடத்துலயும் ரத்தம் வர ஆரம்பிச்சுரும். கண்டிப்பா. 7000 பிளேட்லெட்ஸ்க்கு கீழ போச்சுன்னா. ஆனா ம். 0 பிளேட்லெட் இருந்து நான் அப்ப எப்படி உயிரோட இருக்கேன்னா, அவரு அவருனால பதில் சொல்ல முடியல. டாக்டர் ஜோஸ் வந்து, "வெல் ஓகே. நீங்க நல்லா இருக்கீங்க, சந்தோஷப்படுங்கன்னாரு." அதுக்கப்புறம் பிளேட்லெட்ஸ் தேட ஆரம்பிச்சோம். ஓகே. சிங்கிள் டோனர் பிளேட்லெட். அந்த பிளேட்லெட் போட்ட உடனே பாடி வந்து ரியாக்ட் ஆச்சு. ம். ஃபுல் பாடி ஃபுல்லா ரேஷஸ் வந்து சின்ன சின்ன கொப்பளம்லாம் வந்துச்சு. வெரி ஹை ஃபீவர் ஒரு மாரி ஃபிட்ஸ் மாரி வந்துருச்சு. அது ஓ ஒரு 45 மினிட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் நெறைய இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டு செட்டில் ஆச்சு. ம். நான் கொஞ்சம் செடேட்டிவ்ஸ் குடுத்து நைட் வரைக்கும் இருந்தது. பட் காலையில இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன். இப்போ பிஇடி ஸ்கேனுக்கு போயிட்டுருக்கேன். ஓகே. பிஇடி ஸ்கேனுங்கிறது பாடியில வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இன்ஜெக்ட் பண்ணி, ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணுவாங்க என்ன இருக்குன்னு. இன்னும் டாக்டர்னால வந்து அது என்ன எக்ஸாக்ட்டாங்கிறது கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா, முதல்ல பிளட் கேன்சர் இருந்தாங்க. பட் ம். பிளட் கேன்சர விட கொடிய அப்ளாஸ்டிக் அனீமியான்னாங்க. இப்ப ம். அந்த அனீமியால வந்து முற்றிலும் வந்து பிளட்டே மேனுஃபேக்சர் ஆகாது. பட் இப்ப அந்த செல்ல வந்து அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டோட அந்த அந்த அ அந்த அ ச சாம்பிள் ம். அந்த மஜ்ஜை எடுத்து இங்க அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, அதுல வந்து ஏதோ பிளாஸ்மான்னு ஒண்ணு இருக்காம். அந்த பிளாஸ்மா வந்து ஐடென்டிக்கல் பிளாஸ்மா, நான் ஐடென்டிக்கல் பிளாஸ்மான்னு இருக்கு. அது வந்து இதுல இருக்காது. ம். அதாவது ஏப்லாஸ்டிக் அனீமியால இருக்காதாம். ஸோ இது வேற என்ன இருக்க முடியும்னு அவங்களால புரிய முடியல. ஸோ அதுல இருக்கிற ஒவ்வொரு பிளாஸ்மாவையும் எடுத்து அத ஆராய்ச்சி பண்ணி, அத எலிமினேட் பண்ணா தான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்ப இருக்கிற ட்ரீட்மெண்ட்ல 2 ட்ரீட்மெண்ட் இருக்கு. ம். ஒண்ணு வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அது எனக்கு முடியாது. ஏன்னா ம். 40 வயசுக்கு மேல அது பண்ண முடியாது. ஸோ இப்ப இருக்கிறது வந்து இம்யூனோ சப்ரசன்ட் தெரப்பின்னு. ஓகே. அந்த இம்யூனோ சப்ரசன்ட் தெரப்பி வந்து எப்போ பண்ணலாம்னா, எது உங்களுக்கு அது நிப்பாட்டி இருக்கு. அதாவது ஒரு இன்ஜின் மாரி. அந்த இன்ஜினே நின்றுச்சு. ம். அத எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, அது எது நிப்பாட்டி இருக்குன்னு தெரிஞ்சா தான் ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியும். அது கண் இல்லன்னா, அதே நம்ம குடுக்குற ட்ரீட்மெண்ட்டே நமக்கு அகைன்ஸ்ட்டா போயிரும். இதுதான் இப்போதைய ஸ்டேட்டஸ். ஓகே சார். இப்போ என்ன கண்டிஷன் அப்படிங்கிறதே நமக்கு தெளிவா தெரியல அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? கண்டிஷன் இல்ல. அது எது இத கிரியேட் பண்ணுறதுங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஓகே, ஓகே, ஏன்னா ஓகே. 100 விதமான கேன்சர் இருக்கு. அதுல ம். என்னன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அது ஓகே. டைம் ஆகுங்கிறாங்க. எல்லா டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. பட் அந்த டைம் அத கண்டுபிடிக்க வரைக்கும் உயிரோடு இருக்கணும். அதுதான் சவால். நான் யார்ட்டயும் காசு கேட்கிற ஆள் கிடையாது. ம். நம்பர் 1 எனக்கு சொத்து நான் சேர்ந்து வளர்த்த ஒரு அருமையான ஒரு வீடு இருக்கு. அந்த வீட வித்து நான் பார்த்துக்குவேன். பட் ம். தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வில்வித்தை ஃபீல்டு வேணும். எனக்கு ரொம்ப என்ன வருத்தம்னா, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்ட்ட ஒரு அப்பீல் பண்ணி, இன்னும் என்ன வந்து பார்க்கல. ம். எவ்வளவோ நான் வந்து கராத்தேக்கும், வில்வித்தைக்கும் இன்னைக்கு இந்தியால வந்து நான் வில்வித்தையில செஞ்ச சாதனை யாருமே பண்ணல. வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கேன். ம். இன்னைக்கு இந்தியால இருக்க 12,000 வில்வித்தை வீரர்கள், வீராங்கனைகளுக்கு சிலபஸ் டிசைட் பண்ணி, ம். அவங்களுக்கு பிராக்டிஸ் குடுத்து, அவங்களுக்கு பயிற்சி அதாவது எக்ஸாமினேஷன் நடத்தி ரேங்க் போட்டு சர்டிஃபிகேட் குடுக்குறேன் நானு. ம். தமிழ்நாட்டு வில்வித்தை நான் 1979ல நான் தான் ஃபவுண்டர் நவீன வில்வித்தைக்கு. ம். ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இன்னும் வந்து பார்க்கறதுக்கு 2 நாள் ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஒருவேளை அவர் காதுக்கு எட்டலன்னு நெனைக்கிறேன். எட்டியிருந்தா டெஃபினட்டா அவர் வந்திருப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர்ட்ட என்னோட கோரிக்கை 2டே 2 கோரிக்கை தான். 1 எங்களுக்கு இம்மீடியட்டா சிட்டில ஏன்னா இது ஒலிம்பிக் கேம். நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு. இத என்கரேஜ் பண்ணாம நம்ம கிரிக்கெட் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஹாக்கி சச் அ சேட் திங். நம்முடைய பாரம்பரிய விளையாட்ட நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதுக்கு சிட்டில இருக்கிற முக்கியமான கிரவுண்ட வந்து இம்மீடியட்டா ஆர்ச்சரிக்கு அலாட் பண்ணணும். என்னன்னா எம்ஜிஆர் ஜானகி காலேஜ்னு ஒரு கிரவுண்ட் அதுல 20 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ம். டாக்டர் குமார் ராஜேந்திரன் எங்களுக்கு ரொம்ப மனம் உவந்து அவர் அத ஃப்ரீயா பிராக்டிஸ் பண்ண விட்டாரு.
ம். சடனாக அங்கே ரோடு வந்துருச்சு. பசங்க பூரா வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணாமல் சென்ற 20 நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க கஷ்டப்படுறது அது தெரிஞ்ச ரோடு வரும் தெரிஞ்ச உடனே தான் எனக்கு மன உளைச்சல்ல ஒரு 4-5 நாள் நான் தூங்கலை. ம். ம். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் இல்லை பசங்க வந்து எல்லாமே பல போட்டிகள் கேலோ இந்தியா நேஷ்னல்ஸ் எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ம். அப்போதான் அந்த பிளட் வாமிட், அது நாட் வாமிட், காஃப்ல பிளட் வர ஆரம்பிச்சது. ஸோ ஓகே. என்னோட ஒரே அப்பீல் நம்முடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் அண்ட் உதயநிதி ஸ்டாலினுக்கு, ப்ளீஸ் கிராண்ட் அஸ் அ லேண்ட் இம்மீடியட்லி. அந்த லேண்டுக்கு எனக்கு எங்க சொந்தமா வேண்டாம், ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கொடுங்க. ம். அதை அதை பார்த்துட்டேன்னா கொஞ்சம் நிம்மதியா கண் மூடலாம். இது ஒண்ணு. 2வது, நான் ரொம்ப நாளா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது தமிழ்நாட்டுல வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீரர் வீராங்கனையை வந்து பரப்பணும். ஐ எம் வெரி குட் மோட்டிவேட்டர். ம். ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜ்ல போய் மோட்டிவேட் பண்ணி எல்லா தமிழ்நாட்டுல முக்குக்கு வில்வித்தை பண்ணணும். அந்த ம். ப்ராஜெக்ட் நான் உயிரோடு இல்லைன்னாலும் அதை எடுத்து அதை நடத்தி பண்ணணும். இதுதான் என்னோட கோரிக்கை. ஓகே சார். ஓகே. கண்டிப்பா எதுவும் நடக்காது. இருந்தாலும் இந்த மாரி நேரத்துல கூட உங்களுடைய செயலுக்காக, இது நடக்கணும் எனக்கு, நடந்தா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்ற விஷயங்கள் எப்படி இவ்ளோ நிம்மதியா பாசிட்டிவா இறப்பேன். எப்படி சார் பேச முடியும்? என்ன மேடம்? இவ்ளோ பாசிட்டிவா உங்களால எப்படி இருக்க முடியுது? இந்த நேரத்திலயும் அதாவது இப்படி கூட. நான் வந்து ஒரு கராட்டே டீச்சர். ம். ஒரு கராத்தே மாணவனை வந்து சாவு வந்து எதிர் நோக்கணும், எதிர் நோக்கி அதை வெல்லணும். எந்த எதிரியா இருந்தாலும் பார்க்கணும். ஒரு இவ்வளோ பெரிய, அதாவது இப்ப தமிழ்நாட்டுக்கு கராத்தே நான் அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணவன் நான், இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணனா, ம். சாவை பார்த்து பயப்படணுமா? நான் கோழி இல்லாம, வீரனுக்கு ஒரே ஒரு முறைதான் சாவு, கோழிக்குத்தான் ஒவ்வொரு நொடியிலும் சாவு. ஓகே சார். எதுவும் நடக்காது. உங்களுக்கான எல்லா விஷயங்களும் சொல்ல நல்லபடியா முடியாது. அதனால நடக்கும்னு வந்து நான் நெனைக்கிறேன். சாகத்தான் போறேன்னு இல்ல. ஒரு வேளை சாவையும் வெல்ல திருப்பி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கண்டிப்பா சார். நீங்க திரும்ப வருவீங்க. அண்ட் தென் உங்கள நம்பி நெறைய பேர் இருக்காங்க. நெறைய தேங்க் பேருக்காக யூ. நல்லது செய்ய நீங்க இருக்கணும் கண்டிப்பா. எனக்கு நீங்க ஒண்ணு பண்றதா இருந்தா தந்தி டிவி மூலமாக தயவு கண்டிப்பா. செஞ்சு இவருடைய காதுகளுக்கு அதை எட்ட வைங்க. கண்டிப்பா ஏன்னா சார். கண்டிப்பா. எனக்கு அவரை நல்லா தெரியும். சமீபத்துல அவருக்கு ஒரு வில் ம். காம்பவுண்ட் கிஃப்ட் வேற பண்ண அவரை மீட் பண்ணி கிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே. அவருக்கு காதுல எட்டலைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் பார்க்கல. இல்லைன்னா சிட்டில இருக்கிற புரோட்டான் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு 15 நிமிஷம் தான் ஆகும். சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா. நம்ம இத டெலகாஸ்ட் பண்ணுவோம் சார். கண்டிப்பா ஓகே. உங்களுக்கும் எதுவும் ஆகாது. நல்லபடியாவே இருப்பீங்க சார். என்னோட தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ தேங்க் யூ மச். ஸோ மச் சார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும், மீ டூ லவ் யூ. தேங்க் யூ. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிட்டீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிட்டீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். நீங்க தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.